ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கறி குழம்பு மிஞ்சும் சுவையில் வெஜ்ஜு குருமா ஒன்று நான் வச்சுருக்கேன். பார்த்துக்குங்க. முள்ளங்கி 2 முள்ளங்கி எடுத்திருக்கேன். பிஞ்சு தட்டாங்காய் ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து பட்டாணி 50 கிராம் ஊற வச்சுருக்கேன். நான் பட்டாணி 50 கிராமு, மீல் மேக்கரு ஒரு 50 கிராம் கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். சோம்பு கடுகு போட்டு தாளிச்சிட்டு, வெங்காயம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு, இது காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு வதக்கிக்கலாம். முள்ளங்கி, பட்டாணி, மீல் மேக்கரு, பச்சை தட்டாங்காய் 4ஐயும் போட்டு வதக்கிட்டு, தக்காளி எல்லாத்தையும் அரைச்சி ஊற்றிடலாம். நம்ம மசால் போடாமல் வைக்க போகிறோம். அது செம்ம சூப்பராக இருக்கும். எப்பயுமேவும் கறி குழம்பு, மீன் குழம்பு இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு காய்கறியில் இப்படி செஞ்சு சாப்பிட்டோம்னா எல்லா சத்தும் நம்மளுக்கு கிடைக்கும். பார்த்துக்குங்க. இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு சோம்பு போட்டிருக்கேன். சோம்பு, சீரகம், வெள்ளைப்பூடு, இஞ்சி, தக்காளி சின்ன தக்காளியாக இருந்தது, அதனால் 4 குட்டி தக்காளி போட்டிருக்கேன். நான் வெள்ளைப்பூடு 3 வெள்ளைப்பூடு, இஞ்சி போட்டாச்சு. தேங்காய் கொஞ்சம் சின்னதாக போட்டிருக்கேன். பச்சை மிளகா ஒரு 5 காரத்துக்கு போட்டிருக்கேன். அவ்வளோதான் நான் இதில் சேர்த்துருக்குது. இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம். இது நல்லா வெந்து வந்துருச்சு. அரைச்சிட்டு வந்ததை ஊற்றியாச்சு. ஊற்றி நல்லா கிண்டிட்டு மல்லித்தலையை போட்டு இறக்கிக்கிடலாம். சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லிக்கு செம்ம சூப்பராக இருக்குது. அட்டகாசமாக இருக்குது இந்த டேஸ்ட்டு. ஒரு வாட்டி நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே இது ரொம்ப பிடிக்கும். இது காரம் இல்லாமல் இருக்கிறதுனால அல்சர் உள்ளவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது. சூப்பராக இருக்குது. பார்த்துக்குங்க.